ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மே 11லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே தொகுத்து கொடுத்துட்றேங்க. அப்படியே கவனிச்சிட்டே வாங்க, போதுமானது விஷயங்கள் இருக்குங்க. சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம். கிட்டத்தட்ட 9 இடங்களில் அவங்களுடைய பயிற்சி இருக்குல்ல, பயங்கரவாத பயிற்சி நிலையங்களை எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேர் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாகிஸ்தானால் நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு, அதையும் மீறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பதிலடிகள் பின்னாடி கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் ஒன், காலமானார் குழந்தைகள் எழுத்தாளர் ஹரிஹரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இஎஸ் ஹரிஹரன்றது, இந்த இஎஸ் ஹரிஹரன்ன்றது பவளம் தந்த பரிசு அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். இந்த நூலுக்காக என்ன கிடைச்சிருக்குன்னா, அவருக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பவள தந்த பரிசுன்றது ஹரிஹரன் எழுதியது. இவருக்கு என்ன பரிசு கொடுக்கப்படுதுன்னா, பால சாகித்ய புரஸ்கார் அப்படின்ற ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் ஒன், 3, 5, 8 வகுப்புகளில் கற்றல் அடைவு திறன் தேசிய சராசரியை விட அதிகம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3வது, 5வது, 8வது வகுப்பு படிக்கிறவங்களுக்கு நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் பயங்கரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கற்றல் திறனை மேம்படுத்தியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கன்னியாகுமரி முதலிடம் கற்றல் அடைவு திறன் தேர்வில் அனைத்து வகுப்புகள் பாடங்களிலும் கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் கடலூர், தேர்ட் பிளேஸில் மதுரை, 4th தென்காசி, சிவகங்கை அப்படி வருது. ஆனால் கடைசி 5 இடங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிலோவாக இருக்காங்க. நீலகிரி, ஈரோடு, செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர் ஆகியவை கடைசி 5 இடங்களை பிடித்துள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் உதவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணும் எழுத்தும் திட்டம், காலை உணவு திட்டம், திறன்முக வகுப்பறைகள் பயன்பாடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் விஷயம் கமெண்ட் செக்ஷனில் என்ன கமெண்ட் பண்ணோம், எண்ணும் எழுதும் திட்டம், காலை உணவு திட்டம், திறன்முக வகுப்பறை பயன்பாடு, இது எல்லாமே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கிறத சொல்லிடணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் வேகமாக அப்படி பார்த்துட்டு வந்துடலாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ அது மட்டும். இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தை தணிக்க வலியுறுத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம நல்லா நம்ம வச்சுக்கோங்க. இந்த G7 அப்படின்ற ஒரு கண்ட்ரிஸ் இருக்குங்க, அவங்க தான் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உலகிலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடுகளில் அந்த G7 இருப்பாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், கனடா, இத்தாலி ஐரோப்பிய உறுப்பினராக இருக்கும். அப்போ இந்த 7 நாடுகளும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கொஞ்சம் தாக்கத்தை கொடுத்தாங்க, இல்லை பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு G7ன்றது தெரிஞ்சுக்கணுங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன பண்ணால், G7 மாநாடு 2024 எங்கே நடந்துச்சு, 2025 எங்கே நடந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் கொஷின் கேட்டுகிட்டே இருப்பேன். இனிமேல் கேள்விகள் நேரம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே ரீகால் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கேள்விகளும் அதிகமாகும். அடுத்து 12ஆம் தேதிக்கான நியூஸ் பேப்பரில் டைரெக்டாக நமக்கு திருவள்ளுவர் அழைச்சிட்டார். வேறு வழி இல்லை, திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன குரல் யாருன்னா டிஎன்பிசி மாணவர்களுக்கு மட்டும்தான். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை, காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை என்ன பண்ணணும், செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது. அப்படின்னா ஒரு விஷயத்தை காலம் தாழ்த்தி பண்ணால் காலம் தாழ்த்தி தான் பண்ணணும். கடைக்கால் போடுறதுக்கு டைம் ஆகுனா கடைக்கால் போடுறதுக்கு டைம் தான் எடுக்கும். ஆனால் கடைக்கால் போட்ட பிறகு பேஸ்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு டைம் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, ரீகாலுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கூடாது கைஸ். தொழிலாளர்கள் எண்ணிக்கை 4 ஆண்டுகளில் 97 லட்சம் கூடுதல், தமிழக அரசு பெருமிதம் சொல்லி சொல்லுறாங்க. பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முதலிடங்க. இது நம்ம நிறைய டைம் சொல்லிட்டேன். பட் ஆனால் அடுத்தடுத்த பிளேஸில் இருக்காங்கன்னா, இப்போ 2nd மகாராஷ்டிரா, 3rd உத்தரப்பிரதேஷ், 4th கர்நாடகா. ஸோ எலக்ட்ரானிக் சிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து 4th பிளேஸில் வாழிச்சு. பட் ஆனால் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா. இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். மற்றபடி இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, மெயின்ஸ் வேண்டாங்க இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு, இராணுவ தளங்களை தாக்கியதன் மூலம் பாகிஸ்தானுக்கு தந்த பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல யாரை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்கன்னா, அப்துல் கலாம் ஐயாவை பற்றியும் பிரம்மோஸ் ஏவுகணையை பற்றி சொல்லியிருக்காங்கப்பா. அங்கே பாருங்கள், நாட்டின் ஏவுகணை மனிதர் என்று போற்றப்படுவர் யாருன்னா அப்துல் கலாம். இவர் சொன்ன ஒரு கூற்று பாருங்கள், உலகத்தை இந்தியா உறுதியுடன் எதிர்கொள்ளாவிட்டால் யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள், உலகின் அச்சத்தில் இடமில்லை, வலிமையே வலிமை மிதக்கும் அப்படின்னு இருக்காங்க. வலிமையே வலிமை மதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை மேற்கோள் காட்டியிருக்காரு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் இந்த பொக்ரான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். அதையும் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரஷ்யா கூட்டு நிறுவனமான பிரம்மோஸ்
ஏரோஸ்பேஸ் தயாரிப்பு நிறுவனம். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோஸ் என்ற ஏவுகணையே தயாரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் மிசைல் தான் 400 கிலோமீட்டர் வரை பாய்ந்து தாக்குமா. இது நிலம், கடல், வானிலிருந்தும் ஏவ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மோஸ் குரூஷியல் ரோல் பண்ணிச்சுங்க. உண்மையாகவே சொன்னால் பிரம்மோஸ் வேறு லெவல் பண்ணிடுச்சு. அடுத்தது, தொழில்நுட்பத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க காய்ஸ், இதுதான் காய்ஸ் உண்மை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் கடந்த 1998ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியில் இந்தியா வெற்றிகரமாக அணுகுண்டு சோதனை நடத்திய நாளான மே 11 தேசிய தொழில்நுட்ப தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குங்க. தேசிய தொழில்நுட்ப தினம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது திஸ் ஒன். தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லைங்க, சட்ட உதவினா சூரியகாந்த் நிறுவனம். அவர்கிட்ட போனோன்னா என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 13ஆம் தேதி தாக்குதலை நிறுத்த பாகிஸ்தான் கெஞ்சியது. உண்மைங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி மாதிரி வெள்ளை கொடி காமிச்சிட்டாங்க. வேறு வழி கிடையாது. ஏன்னா இந்தியா கிட்ட அவ்வளோ பலம் இருந்துச்சு. பட் அவங்க எப்படி சொல்கிறது, இன்டர்னல் செக்யூரிட்டியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்றத நம்ம தெளிவாகிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக குரல் பார்த்துலாமா. இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கோன்னா, வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும், வெள்ளம் போல் அளவற்றதாய் வரும் துன்பமும் அறிவுடைய தன் உள்ளத்தினால் அத்துன்பத்தின் இயல்பை நினைத்து அளவில் கெடும் அப்படின்றாங்க. ஸோ எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் தன் அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு போக்கிடுவாங்க. அதுதான் சொல்கிறாங்கப்பா. அடுத்தது இதெல்லாம் வேண்டாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பாகிஸ்தான் போர்கள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த இன்டர்னல் செக்யூரிட்டியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது மெயின்ஸ் எழுதுறவங்க நல்லா கவனிச்சு வச்சிங்கன்னா போதுங்க. யூபிஎஸ்சி குரூப் 1 எழுதுறவங்க எல்லாருக்குமே பயன்படும். குரூப் 4க்கு இந்த சிந்தூர் அதெல்லாம் முக்கியங்க. 14க்கான நியூஸ். ஸோ இதுவும் டேரெக்டாக என்ன பண்ணுறதுன்னா, திருவள்ளுவர் டேரெக்டாக அழைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் 14லேயும். ஸோ செய்திகள் வர கம்மியாகுங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மி. தமிழகம் பெருமைப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ அண்மையில் வெளியிட்ட தரவுகளின்படி பாருங்கள், 1000 பிறப்புகளுக்கு 10.9% இறப்பாக இருந்ததாங்க குழந்தைகள் இறப்பு விகிதம். அதே 2023-24 8.9 வந்துச்சான், குறைஞ்சிச்சான். அதுவே பாருங்கள் இப்போ 2025-24-25 8.2% குறைந்தது. அது ஒரு நல்ல விஷயம் தானேங்க. 1000 பேரில் ஒரு 8.2% தான் ஒரு 80 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான் மரணம் அடைகிறாங்க. மற்றவங்க எல்லாமே சேஃப்டியாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே இங்கே ஆர்ட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாங்க. இந்த கருவுற்ற தாய்மார்களை நல்ல பராமரிப்பு, அந்த ஃபோன் பண்ணி கேட்கறதா இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்றைக்கி அந்த குரல் பார்த்துருங்க. வெள்ளத்து அணைய மலநீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு, நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவானதாகும், மக்களின் உள்ளத்தின் அளவினதாகவும் வாழ்க்கையின் உயர்வு அப்படின்றாங்க. உங்களுடைய மனசில் நினைக்கிற எண்ணங்கள் தான் உங்களை உயர்த்தி நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீர்ப்பூக்கள் எப்படி நீர் நிற்குதோ அதே மாதிரி நம்மளுடைய உள்ளமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ கூடுதலாக S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த S-400 மிசைல்ஸ் அப்படின்றது நல்லா நான் போச்சுங்க. யார்கிட்ட பெற்றிருக்கோன்னா ரஷ்யா கிட்டேருந்து பெற்றிருக்கோம். ஆனால் இதுலேயும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க. தொழில்நுட்ப கவலை என்னென்னா, இந்த ஹோமிங் தொழில்நுட்பம் கவலை கொடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பின்தொடர்வது. ஒரு மிசைல் போயிடுச்சுன்னா அது போய் டக்குன்னு பின்னாடி போயிட்டே இருக்கணும். அது இலக்கு வச்சு டக்குன்னு அடிக்கக்கூடாது. அதே மாதிரி செலுத்திய பிறகு வழிகாட்டணும். இந்த போயில போ, அந்த வழியில் போன்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் மூலம் இலக்கை அடைவது. ஜிபிஎஸ் இருந்தால் மட்டும்தான் போய் இலக்கை அடைய முடியும். கட்டளை மையத்திலிருந்து மனிதர்களால் இயக்குதல் அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 விஷயங்களும் ஒரே நேரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பட் அந்த S-400 வரத்தை கரெக்டாக பார்த்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சோன்னா கரெக்டாக அடிச்சிடலாங்க. ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் நவர ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆனால் கமாண்ட் கொடுத்தோன்னா போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, நமக்கு இப்போதைக்கு அதை தாண்டி அட்வான்ஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஓய்வு பெற்றுறாங்க. 52வது பதவி ஏற்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் ஒன் 15ஆம் தேதிக்கான நியூஸ் பேப்பருங்க.
ஓகே, டேரக்டாக குரல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். என் ஐமுன் நிலன் மீன் தேவீர் பலர் என் ஐமுன் நின்று கல் நின்றவர் பகைவரே என்னுடைய தலைவன் முன் எதிர்த்து நிற்காதீர்கள். என்னுடைய தலைவன் முன் எதிர்த்து நின்று மடிந்து கல்வடிவாய் நின்றவர் பலர் அப்படின்றாங்க. என் தலைவன் முன்னாடி என்ன பண்ணாதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க. என் தலைவன் முன்னாடி நின்று இறந்தவர்கள் கல்லாயர் ஆனவர்கள் பலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. பயமுத்தத்துக்கும் திருவள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக B.R. கவாய் பதவியேற்பு 52வது உச்சநீதிமன்ற நீதிபதி. அவருடைய செலெக்ஷன் கமிட்டிஸ் யார் யாருன்றதை பார்த்துக்குங்க கைஸ். UPSC புதிய தலைவராக அஜய்குமார் நியமனம். இந்த கொஷின்ஸ் கைஸ் இது. ஏன்னா இவருடைய பதவி காலம் பாருங்க 6 ஆண்டுகள் 65 வயது எட்டும் வரை. 65 வயசு ஆயிடுச்சுன்னா இப்போ போயிடலாம். இவருக்கு 62 வயசில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணலாம், 63 வருஷம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். 64 வயசில் ஜாயின் பண்ணுறாருன்னா 1 வருஷம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6 வருஷம் நீ பயன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. ஸோ இந்த செலெக்ஷன் கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். 3வது கேள்வி கேட்டிருக்குங்க. ஸோ இந்த 3 கேள்விக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் கைஸ். ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது. அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய உச்சநீதிமன்ற தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஓய்வு பெற்றாங்க. 51வது 52வது பதவி ஏற்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் ஒன் 15ஆம் தேதிக்கான நியூஸ் பேப்பருங்க. ஓகே, டேரக்டாக குரல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். என் ஐமுன் நிலன் மீன் தேவீர் பலர் என் ஐமுன் நின்று கல் நின்றவர் பகைவரே என்னுடைய தலைவன் முன் எதிர்த்து நிற்காதீர்கள். என்னுடைய தலைவன் முன் எதிர்த்து நின்று மடிந்து கல்வடிவாய் நின்றவர் பலர் அப்படின்றாங்க. என் தலைவன் முன்னாடி என்ன பண்ணாதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க. என் தலைவன் முன்னாடி நின்று இறந்தவர்கள் கல்லாயர் ஆனவர்கள் பலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. பயமுத்தத்துக்கும் திருவள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக B.R. கவாய் பதவியேற்பு 52வது உச்சநீதிமன்ற நீதிபதி. அவருடைய செலெக்ஷன் கமிட்டிஸ் யார் யாருன்றதை பார்த்துக்குங்க கைஸ். UPSC புதிய தலைவராக அஜய்குமார் நியமனம். இந்த கொஷின்ஸ் கைஸ் இது. ஏன்னா இவருடைய பதவி காலம் பாருங்க 6 ஆண்டுகள் 65 வயது எட்டும் வரை. 65 வயசு ஆயிடுச்சுன்னா இப்போ போயிடலாம். இவருக்கு 62 வயசில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணலாம், 63 வருஷம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். 64 வயசில் ஜாயின் பண்ணுறாருன்னா 1 வருஷம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6 வருஷம் நீ பயன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. ஸோ இந்த செலெக்ஷன் கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். 3வது கேள்வி கேட்டிருக்குங்க. ஸோ இந்த 3 கேள்விக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் கைஸ். ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது. அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.